ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. சார் வணக்கம். நான் குருசாரதி லட்சும்பதி, நெய்வேலி, கடலூர் மாவட்டம். நான் ஒரு முதல் தலைமுறை முதலீட்டாளன். முதல்ல ஒரு பெரிய நன்றி சார். என்னுடைய முதலீட்டு பயணம் மிக பாதுகாப்பான முறையில் முன்னேறுவதற்கு முதலீட்டு களம் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. முதலீட்டு களமில் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் புத்தகங்கள், நாளேடுகள், வாசிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி நிறைய பகிர்ந்துருக்கிறீங்க. இப்போ என்னுடைய கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்களை பற்றியோ இல்லை பிளாக்ஸை பற்றியோ பகிர்ந்தீங்கன்னா எங்களுக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டினை குருசாரதி லக்ஷ்மிபதி நெய்வேலியிலிருந்து கேட்டிருக்காரு. புத்தகங்கள் முதலீட்டாளர் வாழ்க்கையில மிக முக்கியமான அங்கம் வகிப்பவை. நியூஸ் பேப்பர்ஸ் எப்படி முதலீட்டாளனோட தொடர்ந்து டெய்லி பயணிக்குதோ, புத்தகங்களும் அதே மாதிரி ஒரு ஸ்லைட்லி லோவர் இன்டர்வெல்லோட பயணிக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்டர் டெய்லி பிசினஸ் பேப்பர் படிக்கணும். டெய்லி பிசினஸ் பேப்பர் படிக்காத ஒரு நல்ல இன்வெஸ்டரா இருக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கவர் டு கவர் படிக்கணும். இந்த தகவல் எனக்கு உபயோகம் இருக்கு, இது உபயோகம் இல்லைன்னு நினைக்கவே கூடாது. எந்த தகவல் எப்போ உபயோகமா இருக்குன்னு சொல்லவே முடியாது. நான் ஒரு சில சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு ஸ்டூடெண்டா இருந்த காலத்துல இருந்து அக்ரிகல்ச்சர் பத்தின எல்லா காலம்ஸையும் படிப்பேன். அது ஏன்னு எனக்கு தெரியாது. அந்த பீரியட்ல எங்க ஃபேமிலி அக்ரிகல்ச்சர்ல கிடையாது, எங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது, நிலம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா கூட அந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய தரவுகளை தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஹிந்துல வரக்கூடிய பல விஷயங்கள் கூட நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். பிசினஸ் பேப்பர்லயும் படிப்பேன். ஸோ அக்ரிகல்ச்சர் பாலிசி சேஞ்சஸ் எப்படி வருங்கிறத படிச்சு 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 அந்த சப்ஜெக்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் ஃபெர்டிலைசர் பாலிசி எப்படி மாறுங்கிறத என்னால் அந்த நியூஸ் பேப்பர் வாசிப்புல இருந்தே சொல்ல முடியுது. ஸோ ஒரு சப்ஜெக்டுக்குள்ள ஆழமா போனோம்னா அதுல தொடர்ந்து வாசிப்பு இருக்கணும். அதுதான் நான் இந்த பாயிண்ட்ல சொல்ல விரும்புறது. இன்வெஸ்டிங்கை பத்தி ஸ்பெசிபிக் புக்ஸ் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான புக் அப்படின்னு சொல்லணும்னா நான் பீட்டர் லிஞ்சினுடைய புத்தகங்களை சொல்லுவேன், பிலிப் ஃபிஷருடைய புத்தகங்களை சொல்லுவேன். பீட்டர் லிஞ்சினுடைய புத்தகங்கள் படிப்பதற்கு எளிது, பிலிப் ஃபிஷருடைய புத்தகங்கள் படிப்பதற்கு ரொம்ப கஷ்டம். அவருடைய லாங்குவேஜ் வேற ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு லாங்குவேஜ். ஸோ அதை ரொம்ப பொறுமையா வாசிக்கணும். இந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. பெஞ்சமின் கிரஹாமனுடைய புத்தகங்கள் தொடர்ந்து அப்டேட் பண்ணப்பட்டவை. அதுல 2 புக்கையும் படிக்கணும்ன்றது என்னுடைய அறிவுறுத்தல். பெஞ்சமின் கிரஹாம் அப்படின்னு சொன்னாலே வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு நிற்போம். ஆனா இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்னு அவர் எழுதின புக் ரொம்ப முக்கியமான ஒரு புக். அவரை டீன் ஆஃப் வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வாரன் பஃபெட் போன்றவர்களே ஒரு குரு. ஸோ குரு ஆஃப் குருஸ் அப்படின்னு சொல்லணும்னா அது பெஞ்சமின் கிரஹாம் தான். ஸோ கிரஹாமுடைய புத்தகங்களை நிச்சயமா படிக்கணும். ரொம்ப தியரிட்டிக்கல் பட் ரெலவெண்ட். ஏன்னா நான் படிச்ச காலகட்டத்தில் கிரஹாம் சொன்னபடி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சது 1990ல. ஸோ இட் வாஸ் அன்பிலீவபிள். 1990 மட்டும் இல்ல, ரொம்ப நாளைக்கு பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் இன்னைக்கு கிரஹாம் சொல்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணது ரொம்ப கடினம். இன்னைக்கு நீங்க பீட்டர் லிஞ்ச் படி தான் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது பிலிப் ஃபிஷர் சொல்றபடி தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். கிராம் சொல்றபடி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதே விஷயத்தை மேல மேல லேயர் பண்ணி தான் வாரன் பஃபெட் தன்னுடைய முதலீட்டு பயணத்தை உருவாக்கி இருக்கிறார். ஸோ பஃபெட்டோ மங்கரோ சொல்லக்கூடிய விஷயங்கள் கிரஹாமனுடைய ஒரு ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன்ல பில்ட் பண்ண விஷயங்கள். அப்படி பார்க்கும்போது சார்லி மங்கரனுடைய புத்தகம், அவரை பற்றி எழுதப்பட்ட புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல புத்தகங்கள் சார்லி மங்கரை பத்தி இருக்கு. சார்லி மங்கரையும் வாரன் பஃபெட்டை கம்பேர் பண்ண, வாரன் பஃபெட் சார்லி மங்கரோட பல மடங்கு பணக்காரர். ஆனா 2 பேரும் ஒன்னா பயணிச்சிருக்காங்க முதலீட்டு பயணத்துல. எவ்வளவுனா 60 வருஷத்துக்கு மேல. இப்படிப்பட்ட ஒரு நட்பு எதை குறிக்கிறது? வாரன் பஃபெட் சார்லி மங்கர்கிட்ட ஏதோ பார்த்தாரு அப்படின்னு தெளிவா குறிக்கிறது. ஒரு மனிதரின் வாழ்க்கை என்பது விஸ்டம் பிரதிபலிக்கும் போது அதை நம்ம விடவே கூடாது. சோ அந்த வகையில நீங்க முங்கருடைய வாழ்க்கையை படிக்கணும். அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் படிக்கணும். அவர் சொன்ன தத்துவங்கள்லாம் நம்ம கிராமத்துல சொல்ற மாதிரி எளிமையான விஷயங்களா இருக்கும். அவர் சொல்லக்கூடிய நடை அந்த மாதிரி.
அவரை பத்தின புத்தகங்கள் கொஞ்சம் விலை அதிகமா இருந்தாலும் வாங்கப்பட வேண்டியவை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா முங்கரனுடைய லைஃப் டைம் டீச்சிங்ஸ் ரொம்ப நாளைக்கு நிலைக்கும்னு நான் நினைக்கிறேன். வாரன் பஃபெட்டுங்கிறவர் ஒரு பிராக்டிஷனர். ஸோ அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு, அதுக்கு எதிர்மறையா செஞ்சிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அவர் இப்படி சொன்னாரு, இன்னைக்கு ஏன் இப்படி மாறுறாரு அப்படின்லாம் கேள்விகள் வரும். பட் கன்சிஸ்டன்சி முதலீட்டு உலகத்துல ஒரு அளவு தான் உதவும். சில நேரங்கள் நீங்க மாறிதான் ஆகணும். மாற வேண்டிய சூழ்நிலையில மாறுவதுதான் நல்லது. ஸோ பஃபெட்டினுடைய லைஃப்ங்கிறது அந்த மாற்றங்களை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கறத பிரதிபலிக்கக்கூடியது. அதுல இந்த வாரன் பஃபெட் வேங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அதை நான் படிச்ச போது எனக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். இந்திய கான்டெக்ட்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் புக்ஸை வாசிச்சதை விட ஆண்டர்பிரனர்ஸினுடைய வாழ்க்கையை பத்தி வாசிச்சுதான், மேனேஜர்ஸினுடைய வாழ்க்கையை பத்தி வாசிச்சுதான் கத்துக்கிட்டேன். அதுல ஹிந்துஸ்தான் லீவருடைய சேர்மனா இருந்த டி தாமஸ் அவருடைய ஆட்டோபயோகிராஃபி மிக முக்கியமான புத்தகம் நான் வாசிச்சதுலயே. ஏன்னா டி தாமஸ் அந்த புத்தகத்துல எப்படி இந்துஸ்தான் லீவர் ரூரல் இந்தியால போய் மார்க்கெட்டை டெவலப் பண்ணிச்சு அப்படின்னு எழுதியிருந்தார். அதை படிக்கும் போது எனக்கு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை உருவானது. அந்த நம்பிக்கை தான் என்னுடைய எஃப்எம்சிஜி பயணத்துல ஒரு மிக பெரிய ஒரு பலமாக இருந்தது. அது என்னன்னா, நகரங்களை விட பாரத் என்று சொல்லக்கூடிய ரூரல் இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தை என்பதை நான் 90ஸ்லயே உணர்ந்தேன். 93லயே எனக்கு அந்த கன்விக்ஷனை கொடுத்தது தாமஸ் அவர்களுடைய ஆட்டோபயோகிராஃபி. மிகச்சிறந்த புத்தகம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வாசிச்சதுனால இன்னைக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு நான் வாசிச்ச போது எனக்கு அது ரொம்ப டைம்லியாவும் ரொம்ப கரெக்டா, ஏதோ நம்ம பார்க்க வேண்டிய நேரத்துல கரெக்டா படிச்ச புத்தகம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பயோகிராபிஸ் படிச்சிருக்கேன். எனக்கு பயோகிராபிஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பலருடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் இருக்கு. அந்த நல்ல விஷயங்கள் நமக்கு வழிகாட்டியாக அமைகின்றன. இல்ல ஆண்டர்பிரனர்ஸ் ரொம்ப முக்கியமானவங்க. நான் படிச்சதுல வெர்கீஸ் குரியன் ரொம்ப முக்கியமானவர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர். இப்படி ஆண்டர்பிரனர்ஸினுடைய வாழ்க்கையை பத்தி படிக்கும் போது நமக்கு நிறைய பேரலல்ஸ் கிடைக்கும். இவர் அவரை மாதிரி இருக்காருல்ல அப்படின்னு தோணும். சோ நான் தொடர்ந்து பயோகிராபிஸ் வாசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். பயோகிராபி வாசிக்கிறதுல ஒரு லைட்னஸ் இருக்கு, அதே சமயத்துல ஒரு லேர்னிங் இருக்கு. சோ இன்வெஸ்டர்ஸை பத்தி படிக்கும் போது கூட அந்த பயோகிராபிக்கல் புக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்வெஸ்டர்ஸை பத்தி வாசிக்கும் போது, அவங்க வாழ்க்கையை பத்தி வாசிக்கும் போது அவங்க எப்படி முடிவுகள் எடுத்தாங்கன்றதுல ஒரு ஃபேசினேஷன் எனக்கு என்றைக்குமே உண்டு. ஒரு இன்வெஸ்டரை நம்ம படிக்கும் போது அவர் லைஃப்ல இருந்து நிறைய டேக்அவேஸ் இருக்கும். சோ அந்த வகையில இன்வெஸ்டர் லைஃப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. அந்த பயோகிராபியை நிச்சயமா வாசிக்கணும். வாசிப்பு என்பது ஒரு இன்வெஸ்டருக்கு ஓரளவு தான் பயன் தரும் என்பதை இந்த இடத்துல நான் அறிவுறுத்துறேன். அதுக்கப்புறம் அந்த வாசிப்புல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க, அதை எப்படி பயன்படுத்துறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனாலதான் மெத்த படித்தவர்களால கூட நல்ல இன்வெஸ்டர்ஸா இருக்க முடியல. ஏன்னா அவங்க எல்லா தியரியும் படிச்சுட்டாங்க, ஆனா பிராக்டிக்கலா அப்ளை பண்ண தெரியல. பிராக்டிக்கல் வழிமுறைகள் அவங்களுக்கு பிடிபடல. சோ நீங்க வாசிக்கிறது உங்களுக்கு பிராக்டிக்கலா யூஸ் ஆகுதாங்கிறத எல்லா நேரத்திலையும் பார்த்து உங்க வாசிப்பை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் எனக்கு தோணினது புத்தக வாசிப்பை பற்றி. தொடர்ந்து இணைந்து பயணிப்போம், வாசித்து முன்னேறுவோம். முதலீட்டு களம் உங்கள் களம்.